இன்றைக்கு காலையில் நான் எழுந்து இந்த ஜன்னலுக்குள்ளால் பார்க்குறேன் இப்படி ஒரு காட்சி. கனடாவில் தான் ஜன்னலுக்கு வாசல்லையும் ஸ்னோ கொட்டுண்டு கேள்விப்பட்டிருக்கேன், கதவு வாசல்லையும். இன்றைக்கு ஃப்ரான்ஸில் எங்களுக்கு ஜன்னல் அருகிலேயே ஸ்னோ கொட்டி இருக்குது. பஞ்சு போல் நீரெல்லாம் பஞ்சாக மாறி இருக்கிற ஒரு காட்சி இது. இலங்கை இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆஹா கொடுத்து வச்ச வேண்டி நினைப்பீங்கள். பார்க்க அழகுதான், ஆனால் கொடுத்து வச்சு நாங்கள் மட்டும் நினைக்காதீங்கோ. பள்ளிக்கூடம் எல்லாம் கேன்சல் ஆகிட்டுது. வெளியில் வேலைக்கு போகிறாக்கள் எல்லாம் குறைச்சி விட்டுருக்குது. எல்லாரையும் வேலைக்கு போகக்கூடாதுண்டு போக்குவரத்துகள்லாம் தடைப்பட்டுடும். இந்த நேரத்தில் எத்தனை வயசான ஆக்கள் விழுந்து கைகால முறிப்பினம் என்ற தெரியாது. இப்போ இப்படி ஸ்னோ கொட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை, பூம்பனி என்று சொல்லுவோம். இது இப்படி கொட்டி இருந்தால் நடந்து போகலாம். இங்கே ஒரு ஆள் பாருங்கள், வேகமாக நடந்து போகிற, எந்த பிரச்சனையும் இல்லை, வேகமாக நடந்து போகலாம். ஆனால் இந்த ஸ்னோ கரைய தொடங்கும். கரைய தொடக்க ஒரு மெல்லை சின்ன ஒரு வெள்ளமாக ஓட தொடங்கிடும். அப்போ அந்த ஸ்னோ என்ன நடக்கும் என்று சொன்னால் ஐஸாக அப்படி இறுகிடும். இப்போ நடக்கிற வேகம் நல்லா இருக்குது. இந்த இந்த ஸ்னோக்கில் நடக்க ஒரு சத்தம் ஒன்று வரும், சப்பாத்து சத்தம் ஒன்று நல்லா இருக்கும். சக்கு சக்குன்ற ஒரு சத்தம் கேட்கும். அந்த சருகுகளுக்கு நாங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்னோக்கில் நடக்க. ஆனால் இன்றைக்கு பின்னேரம் அல்லது நாளைக்கு பின்னேரத்துக்குள்ளே இந்த ஸ்னோ எல்லாம் இனி வடிய தொடங்கிடும். அதாவது தண்ணியாக ஓட தொடங்கிடும். ஓட தொடங்கிக்க எல்லாம் கிளாஸ் ஆகிடும். கிளாஸ் என்று சொல்கிறது ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஆகைக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் நிலம் எல்லாம் வழுக்க தொடங்கிடும். வழுக்கினால் அத்தனை பேரும் கீழே டக்கு டக்கு டக்குன்னு விழ வேண்டியதான். அதிகமாக வயசான ஆக்கள் இந்த ஸ்னோவில் வழுக்கப்பட்டு விழுந்து உயிரை இழக்கிறது அதிகமாக இருக்குது. அவையும் யோசிக்காமல் வெளியில் வெளியில் போகணும் என்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. எல்லாரும் வெளியில் போகாமல் இருக்க முடியாது. எங்களோட ஊர் ஆக்கள் மாதிரி தம்பி எனக்கு 2 வெத்தில வாங்கித்தான்னு சொல்லி இப்போது சைக்கிளில் போகிற ஆளை கூப்பிட்டு ஒரு பொருளை வாங்கி கொள்ள முடியாது. அவர்கள் தங்களுடைய வேலைகளை தாங்கள் தான் இங்கே பார்க்கணும். வெளிநாடுகளில் வயசான ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பிள்ளைகள் எல்லாம் தொலைதூரங்கள் இருப்பினும், இல்லை பிள்ளைகள் இல்லாத ஆக்களை இருப்பினும், அப்போ அவையெல்லாம் கட்டாயம் தங்களுடைய மருந்துகளை வாங்கவோ சாப்பாடுகளை வாங்குறதுக்கும் வெளியில் போய் வரத்தான் வேணும். அப்படியானாக்கள் இந்த ஸ்னோக்கில் விழுந்து உயிரிழக்கிறாக்களும் இருக்கணும். ஆகவே இது பார்க்க அழகு தான், இது மிக அழகு தான். இந்த அழகுக்கு பிறகு இந்த அழகுக்கு பின்னுக்கு ஒரு ஆபத்தும் இருக்குது. அந்த ஆபத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அந்த அழகை ரசிக்கிறதோட ஐயையோ அந்த அழகுங்களுக்கிட்ட வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். கனடாவில் நிறைய பேர் சொல்லிவிடும், ஆஹா அந்த கனடாவுக்கு போகணுமென்று ஆசையாக இருக்குது, ஸ்னோ எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குண்டு. ஸ்னோ பார்க்கலாம், ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம். வாழ்நாள் முழுவதும் ஸ்னோன்னு சொல்லி போட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் மூடி கட்டி கொண்டு இருக்கணும். இந்த வீடியோ எடுத்தோன்று கேட்க எனக்கு பாதி உடம்புல குளிர் ஏறிட்டுது. இப்போ இந்த குளிரை பண்ணுறதுக்கு மிக கடினமாக இருக்க போகுது. வானமும் பூமியும் ஒரே நிறத்தில் இருக்குது. மிக அழகாக இருக்குது, மிக மிக அழகாக இருக்குது. பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு சரியான ஒரு காலநிலை. ஆனால் தயவு செய்து யாருமே வீட்டை விட்டு போக தேவையில்லை என்றாக்கள் போகாதீங்கோ. பிள்ளைகளோட விளையாட ஆசையாக இருக்குன்னா உங்களோட வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கிட்டடியில் இருக்கிற இடத்துல போய் நின்று விளையாடிட்டு வாங்கோ. அதிக தூரத்துக்கு போகாதீங்கோ. வாகனங்களை எடுக்காதீங்கோ. வாகனங்களால் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு. இப்போ நாங்கள் டிவியில் பார்த்துட்டுருக்குறோம். ஒன்றுக்கு பின்னுக்கு போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரும் என்று எங்களுக்கு தெரியாது. இங்கே ஒரு அம்மா தன்னை பிள்ளையை கூட்டி கொண்டு போகிறா, வேலைக்கு போகிறதுக்காக பிள்ளையை கொண்டே விட்டுட்டு போகிறா போல் இருக்குது. விட்டுட்டு போகிறா, வேலைக்கு போகிறா. ஒரு ஆக்கண்ட வீட்டை வேலை விட்டுட்டு போகிறா. அவன் தெரியல, வேலைக்கு போகிறா. கட்டாயம் போக வேண்டிய ஆக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கிள் மதராக இருக்கலாம், அல்லது வேலை லீவு கொடுக்க மாட்டாங்கன்ற இடங்களாக இருக்கலாம். கட்டாயம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல். ஆனால் கட்டாயம் இல்லாத யாருமே வெளியில் போகாமல் இருந்தால் நிறைய ஆபத்துக்களை தடுக்கலாம். எங்களால் பிறரால் எங்களுக்கோ வர்ற ஆபத்துகளை நாங்கள் தடுக்கலாம்ன்றது தான் உண்மையான விடயம். அழகை வீட்டுக்குலேருந்து ரசிங்கோ. ஒரு தேநீரோட அல்லது சூடான ஒரு கூளை காய்ச்சி, கஞ்சியை காய்ச்சி, சுட குடிச்சு கொண்டு, சூப் காய்ச்சி குடிச்சு கொண்டு இந்த அழகை ரசியுங்கோ. கதகதப்பான ஆடைகளை போட்டுக்கொண்டு நில்லுங்கோ. மற்றது மற்றாக்களுக்கு இது வீடியோ எடுத்து போட்டு மகிழ்ச்சியை கழிச்சு கொள்ளுங்கோ. வணக்கம்.